ரீசெண்டாக சைதாப்பேட்டில் இருக்க ரோகிணி ஹோட்டலுக்கு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு விருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட போகிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஹோட்டல் பார்க்குறதுக்கே பயங்கர பெருசாக இருந்தது. அப்படியே ஜாலியாக எல்லோரும் லிஃப்ட்டில் ஏறி 10th ஃப்ளோரில் தான் அந்த ஹோட்டல். ஸோ 10th ஃப்ளோரை ரீச் ஆனவுடனே டேபிளில் போய் அசம்பிள் ஆகிட்டோம். டேபிள்லேயே பார்பிக்யூ அடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு வச்சுருந்தாங்க. தணலெல்லாம் போட்டு அப்படியே நெருப்பு பறந்துட்டு இருந்தது. ஸோ அதில் சிக்கன் எல்லாம் நாங்களே வந்து சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னாங்க. எனக்கு இது புதுவித அனுபவமாக இருந்தது. சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு லைனாக டேபிள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸு கூட அழகாக அந்த நெருப்பில் வாட்டி சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. டேபிளில் சாப்பிட்றதே வயிறு ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் பஃபே சிஸ்டம்னு தனியாக வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹனி சிக்கன், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பஃபேல பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டி. எனக்கு அதை பார்த்த உடனே வயிறு நிறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி, வாய்க்குள்ள நுழையாத ஐட்டம்லாம் நிறையா இருந்தது. சோஃபி தான் ஒன்று ஒன்றா பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தா. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு பார்த்ததுலேயே வயிறு நிறைஞ்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் கிளம்பும்போது 4 மணி.